நம்ம கௌதம் பிரியாவ பிளான் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வர வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக்கு சுத்தமா தெரியாது. அதே சமயம் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிரியாவும் அதுக்கப்புறம் கார்த்திக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ திடுதிப்புன்னு யாருக்குமே சொல்லாம இப்படி ஒரு கல்யாணத்த பண்ணி முடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நினைக்கவே இல்ல. அதாவது பிரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி ஒருத்தர் வந்து இனிமே எப்பவுமே எங்க தேடினாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, கிடைக்க மாட்டாங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமோட பேச்சையும் மீறி, அதாவது கௌதம் என்ன சொன்னாரு, இந்த மாரி தான் விஷயமா, அது மட்டும் இல்லாம கார்த்திக்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாரி தான் குடிச்சு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கான். ஏன் விஷம் குடிக்கிறதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டான். அவனோட மனச மாத்துறதுக்கு உன்னால தான் முடியும். அதாவது நீ வந்து பார்த்தீங்கன்னா, அவன லவ் பண்ற மாரி நடிக்கணும் அப்படின்ற மாரி சொல்றது மட்டும் இல்லாம, அத பார்த்து அந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா பொசசிவ் ஆவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி வந்து நல்லவளா திருந்திட்டா அப்படின்னா, அதாவது கஷ்டப்பட்டு நம்ம கார்த்திக் கிடைச்சாரு அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவளே அவள மாத்திக்குவா. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்கோட அரும புரியும் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி, நம்ம கௌதம் சொல்லியிருந்தாங்க. ஆனா கடைசியில பிரியா இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா கௌதமே எதிர்பார்க்காத ஒரு விஷயமா தான் வந்து பார்த்தீங்கன்னா இது நடந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் வந்துட்டு இப்படி சொல்லி பிரியாவ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைன் பண்ணி விட்டுறாங்க. பிரியா ஏற்கனவே டேலண்ட் அப்படின்றதுனால, கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சந்தேகமே இல்லாம லவ் பண்ற மாரி நடிக்க முடியுமோ, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இப்போ இந்த டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பாருங்க. அதெல்லாம் வேற லெவல்ன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம கார்த்திக்கும், பிரியாவும் நைட் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணி தன்னோட ஃபோன வந்து அதாவது அவங்கவங்க ஃபோன அவங்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கிறாங்க. இங்க சூப்பராவே வந்து பார்த்தீங்கன்னா போய்க்கிட்டு இருக்கு. கடைசியில அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாவும், கார்த்திக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ரொமான்ஸும் வந்து பண்ண ஆரம்பிச்சுறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கிற சமயத்துல மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பிரியா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது நம்ம வந்து பேசாம கார்த்திகையே கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன? ஏன்னா எப்படி இருந்தாலும் அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் திருந்துற மாரி தெரியல. இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக்கும் அஞ்சலியும் ஏத்துக்க மாட்டாங்க. இதுல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கார்த்திக் எந்த அளவுக்கு நல்லவரா இருக்காரு அப்படின்ற மாரி வந்து யோசிச்சு அவங்களோட மனச மாத்திக்கிறது மட்டும் இல்லாம நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பிரியா கிட்ட இந்த மாரி தான் நான் உங்கள லவ் பண்றேன். உங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறேன். ஆனா, அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட நான் என்ன பத்தி எல்லாத்தையுமே சொல்லணும் அப்டின்ற மாரி சொல்லி, இந்த அஞ்சலிய எப்போ வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணாங்க? எப்படி கல்யாணம் பண்ணாங்க? அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னென்னலாம் நடந்துச்சு? அதுக்கப்புறம் அஞ்சலிய எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வீட்ட விட்டு தொரத்தணும்? அப்டின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் இருந்துட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட முடிவ நீங்க இன்னைக்கே சொல்லணும் அப்டின்றது கிடையாது. நாளைக்கு கூட சொல்லலாம் அப்டின்ற மாரி வந்து சொன்னதுக்கப்புறமா, பிரியாவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா யோசிச்சு பார்க்குறாங்க. ஏன்னா, இந்த மாரி ஒரு மாப்பிள வேற எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க மாட்டாங்க அப்டின்னு சொல்லிட்டு பிரியாவுக்கு தோணுது. பட் இருந்தாலும் கௌதம மீறி இப்டி பண்றது உண்மையிலேயே தப்பான விஷயம் அப்டின்னு சொல்லிட்டு வந்து இருந்தாலுமே கூட, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாவுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. அதே மாதிரி நம்ம பிரியா இருந்துட்டு நம்ம கார்த்திக் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்றாங்க. இதுதான் நடந்துச்சு. உங்கள வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லவ் பண்ற மாரி நடிச்சுட்டு தான் இருந்தேன். உங்களோட அண்ணன் சொல்லி இந்த மாரி விஷயத்துக்காக தான் அப்டின்ற மாரி சொன்ன உடனே, இப்போ நம்ம கார்த்திக் வந்துட்டு இவங்க அதாவது தன்னோட அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஏத்துக்குவாங்க. நம்ம 2 பேரும் இப்பவே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்டின்ற மாரி சொல்லி, இப்போ கல்யாணத்தையும் முடிக்க ஆரம்பிச்சுறாங்க. இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.